தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு வெள்ளி விழா மற்றும் கருத்தரங்க நிகழ்வின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற முனைவர் சுபாஷினி தலைவர் தமிழ் மரபு அறக்கட்டளை அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கின்ற முனைவர் துணைத் தலைவர் தமிழ் மரபு அறக்கட்டளை கண்ணன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அவர் அழைத்த போதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருகிறாரா என்று நான் கேட்டேன். ஏனென்றால் தமிழ் என்று வந்தாலே நீ ராஜ்மோகன் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தமிழ் பேச்சால் கவரப்பட்டவன். நான் அவருடைய ரசிகன் தமிழ் பேச்சுக்காக. இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு புதிய யுகம் பிறந்திருக்கிறது என்று உங்கள் பேச்சிலே சொன்னார்கள். புதிய வரலாறும் படைக்கப் போகிற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு இடன் அஜெண்டா இல்லாமல் வெளியரங்கமாக ஒரு சர்க்கார் நடந்தாலே, அரசு நடந்தாலே எல்லாமே வேகமாக நடக்கும். ஒரு உள்நோக்கத்தோடு அல்லது காழ்ப்புணர்ச்சியோடு வெறுப்புணர்வோடு முடிவுகள் எடுக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலே வளர்ச்சி தடைபடுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்நோக்கம் இல்லாமல், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், வெறுப்பு உணர்வு இல்லாமல் இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வேகமாக அவருக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதை என்பது போல ஏதாவது செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு இருந்தால் எதிர்பார்ப்பு என்பது இந்த மாதிரி ஒரு தேர்தல் நீங்கள் சந்தித்திருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளையும் மக்கள் வாக்களித்திருக்கு, நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் வேகமாக செயலாற்ற தொடங்கி இருக்கிறார். அதே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அவர் வருகிறாரா என்று நான் கேட்டதற்கு காரணம், வந்தால் கோரிக்கை வைக்கப்படும், மனுக்கள் அளிக்கப்படும். உடனடியாக தீர்வு காணுகின்ற ஒரு அமைச்சர் என்றால் தமிழ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவு வேகம் என்ற சில நேரங்களிலே வியக்க வைத்திருக்கிறது. அவர் வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 10 தீர்மானங்களை அவர் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமான முடிவுகள் ஏற்படும் என்று நான் கருதுகின்றேன். இப்போ நம்முடைய மரபு அறக்கட்டளை 25 ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரணமாக இப்படிப்பட்ட அமைப்பை ஆரம்பிப்பது என்பதற்கே ஒரு தைரியம் வேண்டும். தங்களுக்கு கிடைத்திருக்கிற அறிவை, ஆற்றலை, திறமையை மொழிக்காக, மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக அர்ப்பணிப்பு என்பது ரொம்ப சிரமமான விஷயம். கொஞ்ச நாள் செயல்படுவார்கள், அப்புறம் பொருளாதார நெருக்கடி ஏற்படும், பல விமர்சனங்கள் வரும். இது தேவையா என்கின்ற அந்த கேள்வி கூட எழலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி 25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே நோக்கத்தோடு தமிழ் மொழிக்காகவும், தமிழ் வரலாற்றுக்காகவும், தமிழ் மரபுக்காகவும் பணியாற்றி வருகின்ற நம்முடைய சகோதரி சுபாஷினி அவர்களையும் அவரை சார்ந்திருக்கிற உறுதுணையாக இருக்கிற அர்ப்பணிப்பு உணர்வோடு அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்றால் என்ன? இன்று நாம் தமிழ் பற்றி பேசுவதற்கு அங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் நான் ஒரு சின்ன கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். தமிழ் என்றால் அது ஒரு வெறும் மொழியா? இல்லை. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல. தமிழ் என்பது நம்முடைய வரலாறு, தமிழ் என்பது நம்முடைய பண்பாடு, தமிழ் என்பது நம்முடைய இலக்கியம், தமிழ் என்பது நம்முடைய கலை, தமிழ் என்பது நம்முடைய இசை, தமிழ் என்பது நம்முடைய வாழ்வியல். தமிழ் என்பதே நம்முடைய அடையாளம்தான். ஒரு குழந்தை முதலில் பேசும் வார்த்தையிலிருந்து ஒரு தாய் தன் குழந்தை அழைக்கும் விதம் வரை, ஒரு பாட்டி சொல்லும் கதையிலிருந்து நாம் பாடும் பாடல் வரை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் இருக்கிறது. அதனால் தமிழ் என்பது புத்தகத்தில் இருக்கும் ஒரு பிரிவு அல்ல, சப்ஜெக்ட் அல்ல. தமிழ் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி, நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு சொத்து. இன்று நாம் டெக்னாலஜி பற்றி நிறைய பேசுகிறோம். அண்ணன் வந்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறோம், டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் அறிவு, சிந்தனை, கலை, வணிகம், வேளாண்மை, கட்டிடக்கலை என்று பல துறைகளில் சிறந்து விளங்கி இருப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்து பாருங்கள், அவை வெறும் கவிதைகள் அல்ல. அந்த காலத்து தமிழருடைய வாழ்க்கையை பதிவு செய்ய ஒரு மிகப்பெரிய வரலாற்று குறிப்புகள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வணிகம் செய்தார்கள், எப்படி பயணம் செய்தார்கள், இயற்கையை எப்படி பார்த்தார்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, காதல், வீரம், அறம், அரசியல், வணிகம், விவசாயம், எத்தனை பொருட்கள். அந்த காலத்து வாழ்க்கையின் பல பரிமாணங்களையும் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கூகுளில் போய் சர்ச் செய்கிறோம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற இலக்கியங்களையும் ஆவணங்களையும் பார்த்தாலே அதில் ஒரு நாகரிகத்தின் முழு வரலாறும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஈதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கணியன் பூங்குன்றன் சொன்ன
அந்த வரிகள் நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். 2 வரிகளில் எவ்வளவு பெரிய சிந்தனை. உலகில் எந்த ஊராக இருந்தால் நம்முடைய ஊர், உலகில் வாழ அனைவரும் நம்முடைய உறவினர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய பரந்த மனிதநேய சிந்தனையை நம்முடைய தமிழ் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்வேன், தமிழின் பெருமை அதன் வயதில் மட்டுமில்லை, அதன் சிந்தனையின் ஆழத்திலும் இருக்கிறது. இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் பெயரிலேயே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, மரபு. மரபு என்றால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் நம்ம விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து. மொழி, இலக்கியம், வரலாறு, கலை, இசை, கட்டிடக்கலை, உணவு, வாழ்க்கை முறை, பண்பாடு, இவை அனைத்தும் நம்முடைய மரபின் பகுதிகள். அந்த மரபை பற்றி அறிந்து கொள்வதும் பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை முதலில் தெரிந்து கொண்டால்தான் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். அதனால்தான் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது பின்னோக்கி பார்ப்பதல்ல, அது நம்முடைய பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான அடித்தளம் என்று நான் கருதுகின்றேன். நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பல ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், பழைய நூல்கள், புகைப்படங்கள், வரலாற்று சான்றுகள், இவை அனைத்தும் வெறும் பழைய பொருட்கள் அல்ல. அவை நம்முடைய நினைவில் நிற்க வேண்டிய வரலாற்று சின்னங்கள். ஒரு தலைமுறை தன்னுடைய வரலாற்றை மறந்துவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுப்பது கடினமாகிவிடும். அதனால்தான் டாக்குமெண்டேஷன் முக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பழைய ஓலைச்சுவடியை பாதுகாப்பது என்பது ஒரு பொருளை பாதுகாப்பது அல்ல, அதற்குள் இருக்கும் அறிவையும் வரலாற்றையும் ஒரு தலைமுறையின் நினைவில் வைத்து போற்றி பாதுகாப்பது. இது போன்ற பணிகளை கடந்த 25 ஆண்டு காலமாக தமிழ் மரபு அறக்கட்டளை செய்து கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரிய ஒன்று. இன்றைய தலைமுறையும் தமிழ் மரபும் இப்போது இங்கே இருக்கும் இளைஞர்களை பற்றி நான் பேச வேண்டும். இன்றைய யங்ஸ்டர்ஸ் வேறு லெவலில் இருக்கின்றார்கள். அவருடைய உலகமே வேறாக இருக்கிறது. ஒரு விஷயம் நடந்தால் அடுத்த நிமிடமே வாட்ஸ்அப்பில் போடுகிறார்கள், அடுத்த சில நிமிடங்களில் இன்ஸ்டாகிராமிலே வருகிறது, அதற்கு பிறகு யூடியூப். ஒரு விஷயம் பிடித்திருந்தால் ரீல், பிடிக்கவில்லை என்றால் கமெண்ட்ஸ். இதை நம்மால் தடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது காலத்தின் மாற்றம். ஆனால் இந்த டெக்னாலஜி நம்முடைய தமிழ் மரபை அடுத்த தலைமுறை கொண்டு செல்லவும் பயன்படுத்தலாமே. தமிழ் ஹிஸ்டரி பற்றி நிறைய வீடியோக்களை உருவாக்கலாம். நம்முடைய தமிழ் வரலாற்றை பற்றி, தமிழ் இலக்கியத்தை பற்றி நாம் செய்யலாம். பழைய வரலாற்று இடங்களை பற்றி டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கலாம், ஆவணப்படுத்தலாம். ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் ஆக்டிவேட் செய்யலாம். தமிழ் வரலாற்றை இளைஞர்களுக்கு புரியும் வகையில் சோஷியல் மீடியா கான்டாக்டை உருவாக்கலாம். டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்முடைய மரபை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும். இன்றைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது ஒரு முக்கியமான பெரிய டேலண்ட் இருக்கு. ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு அதற்குள் ஒரு டயலாகை போட்டு அடுத்த நிமிஷம் அது வைரல் ஆகிறது. சில மீம்ஸை பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். ஆனால் அதே கிரியேட்டிவிட்டியை நம்முடைய வரலாற்றுக்கு பயன்படுத்த முடியாதா? ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரை வைத்து ஒரு நல்ல மெம் உருவாக்க முடியாதா? ஒரு சங்க இலக்கிய வரியை வைத்து ஒரு கிரியேட்டிவ் ரீலை உருவாக்க முடியாதா? ஒரு பழைய தமிழ் வரலாற்று சம்பவத்தை வைத்து ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு குறும்படம் தயாரிக்க முடியாதா? இப்படி இளைஞர்களின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை பார்த்து நம்முடைய ஹெரிட்டேஜையும் கரெக்ட் செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் மரபு என்பது ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் மட்டுமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இளைஞர்கள் ரசிக்கும் வகையில் கூட எடுத்துச் சொல்லலாமே. அதுதான் அடுத்த தலைமுறையோடு ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்க முடியும். குழந்தைகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் மீது அன்பு வளர வேண்டும் என்றால் அது பள்ளியில் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பாட்டி தன் பேர குழந்தைக்கு ஒரு தமிழ் கதை சொல்ல வேண்டும். ஒரு தாத்தா பழைய வரலாற்று சம்பவத்தை சொல்ல வேண்டும். பெற்றோர் குழந்தைகளிடம் தமிழ் இலக்கியத்தின் சிறிய கதைகளை பகிர வேண்டும். ஒரு குழந்தை தன்னுடைய ஊரின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊரில் இருக்கும் பழைய கோயில், குளம், கல்வெட்டு, கட்டிடம், இதன் பின்னால் இருக்கும் வரலாற்றை கதைகளாக சொல்ல வேண்டும். அது அறிவியல் சார்ந்ததாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த எந்த துறையை பற்றியும் புத்தகமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குங்கள். ஏனென்றால் நல்ல புத்தகம் நமக்கு ஒரு புதிய பார்வையை தரலாம். அந்த பார்வைதான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். உலகம் முழுவதும் தமிழ், இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, உலகத்தின் பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் தங்கள் தாய்மொழியையும் தங்கள் பண்பாட்டையும் தங்கள் வரலாற்றையும் தங்கள் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒரு குடும்பம் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் சரி, வீட்டில் தமிழ் பேசப்பட வேண்டும், தமிழ் புத்தகங்கள் படிக்கப்பட வேண்டும், தமிழ் பாடல்களை கேட்க வேண்டும், தமிழ் வரலாறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் புவியியல் எல்லைகளை தாண்டியும் தமிழ் மரபு தொடர்ந்து வாழும். தமிழ் மீது அன்பு செயலிலே இருக்க வேண்டும். தமிழை
பற்றி பேசுவது மிகவும் எளிது, தமிழை புகழ்ந்து பேசுவது மிகவும் எளிது. ஆனால் தமிழ் மீது உண்மையான அன்பு இருந்தால் அதை செயலிலே காட்ட வேண்டும். ஒரு தமிழ் புத்தகத்தை வாங்குங்கள், ஒரு தமிழ் எழுத்தாளரின் படிப்பை படியுங்கள், ஒரு பழைய தமிழ் ஆவணத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு குழந்தைக்கு தமிழ் கற்றுக் கொடுங்கள், ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்க உதவுங்கள், ஒரு நல்ல தமிழ் கண்டென்ட்டை மற்றவர்களுடன் பகிருங்கள். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்க முடியும். 25 ஆண்டு காலமாக நம்முடைய வரவு அறக்கட்டளை செய்து வருகிற பணிகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இன்று நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுகிறோம். அவள் நமக்கு என்ன கொடுத்தால் என்று நினைத்து பார்க்கிறோம். ஆனால் நாளை நம்மை பற்றி அடுத்த தலைமுறை என்ன பேசப் போகிறது, அது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு பெரிய ஹெரிட்டேஜை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நம்ம வெறுமனே அனுபவித்து விடக்கூடாது, முடித்து விடக்கூடாது. அதை பாதுகாத்து அதன் பெருமையை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இன்னும் சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, அதுதான் நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பையும் கடமையைத்தான் நம்முடைய மரபு வழி அறக்கட்டளை சிறப்பாக 25 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை நம்முடைய காலத்தின் பெருமை மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பும் கூட. தமிழ் மொழி வளரட்டும், தமிழ் இலக்கியம் வளரட்டும், தமிழ் கலை வளரட்டும், தமிழ் வரலாறு பாதுகாக்கப்படட்டும், தமிழ் மரபு தலைமுறையாக தொடரட்டும். உலகில் எந்த மூலையில் தமிழன் வாழ்ந்தாலும் அவனுடைய மனதில் தமிழ் வாழட்டும். தமிழ் மரபு அறக்கட்டளை 25 ஆண்டு வெள்ளி விழா சிறப்பு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைப்பு இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கை விதைத்தான் நம்முடைய சகோதரி சுபாஷினி அவர்கள் சார்ந்திருக்கிற மற்ற அறிஞர் பெருமக்களும் நமக்கு நம் முன்னாலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் மரபின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு நம்முடைய தமிழக அரசின் சார்பிலே அரசின் பிரதிநிதியாக வந்திருக்கின்ற மாண்பு கல்வித்துறை அமைச்சர்கள் சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்து செல்வார்கள் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் மரபு தழைக்கட்டும், உலகமெங்கும் தமிழ் ஓங்கி உதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.